இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே என்ன காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊரை தான் காட்டுறேன். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா ஒரு டாக்டர் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து இப்போ ஒரு பாட்டமான சூழ்நிலையில் ஓடி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு பயத்தோட ஓடி வந்துட்டு இருக்காரு. எதனால ஓடி வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று துரத்திட்டு வர மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அது ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு லிஃப்ட் இருந்தது. லிஃப்ட்டில் ஏறி உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு வந்து ஒரு தலையை பிடிச்சி மேலே இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம சின்ன வயசில் டைஸ் ஆடுவோமோ அதே மாதிரி ஒரு கேம் மாதிரி அவங்க ஊரில் வந்து ஒன்று ஆடிட்டு இருக்காங்க. அதை ஆடி முடித்தோடனே அவங்க அம்மா வந்து கூப்பிட்டோன்னே நாளைக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போகணும் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. இவங்க வந்து கொஞ்ச நாள் விளையாண்டு தான் வரமா ரொம்ப நாள் பிளான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் விளையாண்டுருக்கோம். அப்போ நீ ரொம்ப நேரமாக விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அடுத்த நிமிஷம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வீட்டுக்கு. கிளம்பிட்டு இருக்குமா அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா இருப்பாங்க. அவங்க அக்காவுக்கு வந்து இந்த சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்க பாட்டு கீழே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க அக்கா ரொம்ப திமிரு பிடிச்சது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 பேர் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்ப ஆரம்பிச்சோன்னே இவங்க 4 பேர் சேர்ந்து கிளம்பிட்டு இருக்குமா இவங்க வந்து 4 சொல்லுவாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து கடைசி நேரத்தில் என்ன விழுந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு காயின் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா இவங்க பாட்டு சைக்கிளில் வந்துட்டு இருக்குமா வா ரேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த வெள்ளுங்கிறவன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அழுத்திட்டு அவன் பாட்டு ஸ்பீடாக போயிடுவான். ஏன் நிறுத்துறா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்குமா இவன் ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டு போனோடனே இவன் என்ன ஆகுன்னு தெரியல இவன் பாட்டு ஒன்றுட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போயிட்டு இருக்குமா திடீர்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்தோன்னே கீழே விழுந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அப்போ அந்த சைக்கிளை கீழே போட்டு அவன் பாட்டு பாட்டத்தில் ஓட ஆரம்பிச்சிருவான் ஒரு வீட்டுக்கு. அவன் வீட்டுக்கு போகணுன்னே உள்ளே ஓடி தேடிகிட்டே இருப்பான். அம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் அங்கேயும் தேடிட்டு இருப்பான். அவன் திருப்பி அந்த உருவம் வித்தியாசமான உருவம் வந்து திருப்பி வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறக்கா திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். அப்பவும் பார்த்து திருப்பி அந்த உருவம் திருப்பி அவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணுவான், அங்கேயும் ஃபோன் பண்ணுவான், அவங்க யாருமே எடுக்க மாட்டாங்க, எதுவுமே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே உள்ள ஒரு கன் இருக்கும். அந்த கன் பாயிண்ட்டில் அவன் பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த விலங்கு வருதா இல்லையான்னு சொல்லி ரீலோட் பண்ணிட்டு அதை வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இதை வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்பில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து அவன் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தோடனே அதை அடுத்த நிமிஷமே அவன் வேனிஷ் ஆயிடுவான், மறைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அதோட முடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ்காரனை காட்டுறாங்க. ரொம்ப சோகமாக தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு போலீஸ்காரனை காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அவன் பாட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கும் போது கிளம்பி ரெடி ஆகிட்டு இருப்பானா. ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்குமா அவங்க அம்மாவை வந்து தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பெல் எங்கே போனான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமா எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கு இன்னைக்கு காலைல அடுத்த நாள் காலையில் தான் விடிஞ்சக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கேயும் தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. விசாரிச்சு அங்கே வந்தானா பெல் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை வரவே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரனே ரொம்ப லேட்டாக தான் வந்திருப்பாரு. அப்போ அடுத்த ஷாட் காட்டுறாங்க. அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் மட்டும் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. இந்த வெளில வந்து காணாமல் போயிருப்பான். அப்போ இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இவங்க 3 பேர் மட்டும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இவங்க மாதிரி ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஷாட்டில் காட்டுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோட அக்கா. அந்த வீட்டில் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் விளாண்டுருப்பாங்களா அந்த வீட்டில் இருக்கிற மைக்கோட அந்த ஒரு அக்கா இருப்பாங்களா அந்த அக்காவை காட்டுறாங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பா. நான் லவ் பண்ணுறோட பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ். அந்த ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா இவனோட உண்மையாக சின்சியராக லவ் பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டோட லவ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இந்த என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அடுத்த ஷாட்டில் காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடியாகி கிளம்பி இப்போ தான் வந்துட்டு இருப்பான். அந்த அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கே இப்போ தான் வந்துட்டு இருப்பான். அப்போ வந்தோடனே அந்த அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என் பையனை காணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து சொல்லுவான் அந்த மாதிரி நிறைய கேஸெல்லாம் இருக்குங்க மேடம், ஒவ்வொருவரும் கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அலட்சியமாலாம் பதில் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி தரேன் மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனே ஒரு இன்னசென்ட்டான பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. சொல்லி முடிச்சோடனே என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவார் சார். கம்ப்ளைண்ட் எடுத்தோடனே இவங்க வந்துட்டு கேஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி காணாமல் போனால் எது காணாமல் போனான்னு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இடம் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே பெரிய ஆளுகளாக உள்ள வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் சீனில் ஒருத்தர் வந்து காணாமல் இருப்பார்ல, அது அவரோட இடம் மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போனோடனே இவங்களாம் செக் பண்ணி பார்க்குறாங்க எப்படி அவர் காணாமல் போனார், எப்படி இது ஏது முடிஞ்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் 4 சயின்டிஸ்ட்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணி அவங்களாம் வந்து உள்ளே போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து மாதிரி ஒரு ஒட்டிகிட்டு இருக்கிற இது மாதிரி செவுத்தில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே பயந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகி நின்றுவாங்க. அப்புறம் அது என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன
பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஷாட்டில் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு எங்கேயோ காட்டுலேருந்து வெளியே வந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பொண்ணாக இருக்கிறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு தூரத்துலேருந்து ஒரு வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டில் ஒரு ஆள் வந்து வெளியே வந்து குப்பை கொட்டிட்டு இருக்காரு. அந்த குப்பை கொட்டினோடனே அந்த வீட்டை பார்த்தோன்னே உள்ளே போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போனோடனே உள்ளே ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. சாப்பிட ஆரம்பித்தோடனே அந்த ஆள் வந்து பார்த்துருவான். பார்த்தோன்னே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோடனே ஒரு மாதிரி இவ பாட்டத்தில் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி தப்பிக்கிறதுக்கு பார்ப்பா. அப்போ வந்து இந்த ஆள் வந்து பிடிச்சிட்டு நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாட்டமான கேட்டானா ஒரு மாதிரி பயந்து அப்படி நின்றுவா. அப்போ அடுத்த ஷாட்டில் காட்டுறாங்க. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அவன் பில்லு வந்து ஏதோ லீவ் போட்டான் போல அப்படின்னு நினச்சி இவங்க பாட்டு ஸ்கூலில் வந்திருப்பாங்க. திடீர்னு அந்த போலீஸ்காரன் வந்து ஸ்கூலுக்கு வந்துருவான். இந்த மாதிரி எப்படி காணா போனா வில்லு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்க. இவங்க வந்து 3 பேர் என்ன பண்ணுவானுன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு மாதிரி மாற்றி குழப்பி சொல்லிப்பான். அந்த போலீஸ்காரன் டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அப்புறமால வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரன் வந்து ரொம்ப சரி தம்பி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அப்புறமேல வந்து சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடும். அடுத்த ஷாட்டில் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே ஒரு மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு இடம் இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே. அந்த இடத்துல போய் அங்கே உட்காந்துட்டு ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருப்பான். அந்த வீட்டில் தான் உள்ள உட்காந்து விளையாண்டுருப்பான். அந்த வீட்டில் போய் திருப்பி பார்க்குறாங்க. அங்கே தான் இருக்கானா நம்ம வெளிலேருந்து அங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அண்ணனும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவன் கிடையாது. அப்போ தேடி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அந்த ஒரு பையன் வித்தியாசமான ஒரு பையன். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரியோட கடையில் வந்து உட்காந்துருப்பான். அந்த ஆள் வந்து விசாரிப்பான் என்ன நீ எங்கேருந்து வந்திருக்க ஏது வந்திருக்க. அந்த பையன் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான். என்ன அமைதியாக இருக்க நீ என்ன ஊமையா நீ என்ன மென்டலா அப்படின்னு சொல்லி அவன் மாதிரி வித்தியாசமாக கேட்டுட்டு இருப்பான். வந்து அந்த பையன் வந்து ஒரு பதில் கூட சொல்லாமல் அப்போ என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் இருக்குல்ல அந்த சாப்பிட்டு இருப்பான். அந்த சாப்பாடை வந்து பிடுங்கினோடனே இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டினா அவங்க கையெடுத்து இப்படி காட்டுவான். கையெடுத்து காமிச்சோடனே இதுக்கு பேர் என்ன அர்த்தம் ஒரு 11 சொல்லி போட்டிருக்கான். அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அதான் உன் பேரா அப்படின்னு சொல்லி இவன் வந்து விசாரிப்பான். ஆமாம் இதான் என் பேர் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுவான். சொல்லி முடிச்சோன்னே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் வந்திருக்காங்க அதில் வந்து வித்தியாசமாக இருக்கான். அந்த பையனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஷாட் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல அந்த போலீஸ்காரன் வந்து நீங்கள் தேடிட்டு இருப்பார். இந்த பையன் வந்து எங்கே தொலைஞ்சு போயிருப்பான். அந்த பசங்க இருக்காங்களா சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த ரோட்டில் தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் போய் தேட ஆரம்பிச்சிருப்பான். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அவர் அங்கேயே தேடிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டில் காட்டுறாங்க. அப்போ என்னன்னா அவங்க அம்மாவும் தேடிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே வந்துடும். இங்கேயும் வரீங்க வெளியே போய் தேடுங்க அவள் வெளியே தானே தொலைஞ்சு போனா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. வெளியில் தேட முடியாது அங்கேயும் தேட முடியும். வீட்டில் இருந்தானா வீட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்லேயே வந்து தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவனோட சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கும்ல ஸ்டார்டிங் கட்டுவான்ல அந்த வீட்டுக்குள்ள ஓடுவான்ல பயந்துட்டு அந்த குடிசைக்கு போனோடனே அந்த போலீஸ்காரனுக்கு வித்தியாசமாக போடும். என்னடா இந்த ரூம் வந்து டக்குன்னு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் அவுட்லேயே போட்டுட்டு இருக்கும்போது சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுவான். அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்போ அடுத்த சீனில் காட்டுறாங்க. அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க யார் மைக்கோட ஃபேமிலி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு வெளில கிடைக்கிற முடி நம்ம வந்து நீ எங்கேயும் வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா ஏன் நான் வெளியே போகக்கூடாது அவன் தொலைஞ்சு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் வெளியே போவேன் வெளியே நான் படிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அவார்ட் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வந்து எங்கே தொலைஞ்சு போனோன்னா அந்த இடத்துல வந்து தேடிட்டே இருப்பார். எங்கே எதாவது க்ளூ கிடைக்குமா சொல்லி அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் என்ன பண்ணுறாங்க இந்த 3 பேர் சும்மா இருப்பானுங்களா இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் நமக்காகவே கண்டுபிடிக்கலான்டா அவன் எங்கே போனான்னு தெரிலடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான் ஓகே நானும் ரெடி நீனும் ரெடி அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நம்ம போய் தெரிலான்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளில் வேணாண்டா இப்போயே போய் தேடலாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி ஆகிறதுக்கு கிளம்பியிருப்பாங்க. அப்போ கிளம்பிட்டு இருக்க கேப்பில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவ் இருப்பான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கிளம்பி மேலே ஓட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருப்பான். அவன் பார்த்துட்டு என்னமா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவன் பாட்டு தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீவும் அந்த அக்காவும் சேர்ந்து 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க உள்ள ரூமில் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் காட்டுறாங்க. அடுத்த ஷாட்டில் என்ன பண்ணுறான் அந்த பையனை வந்து அந்த மொட்டையாக ஒருத்தர் இருப்பான்ல அந்த யாரும் அந்த மண்ணால் பாதிக்கப்பட்டவன் அவன் வந்து அந்த 11 இருக்கான்ல அந்த 11 வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அப்போ வந்து நீ எங்கே வந்திருக்கா ஏது வந்திருக்கா நீ ஒழுங்காக சொல்ல மாட்டேங்க அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காலைல வந்து அவன் சொல்லியிருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க போல அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி உன் மாதிரி பாட்டமாயிரும். அப்போ வந்து அந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே அந்த ஒரு அக்கா வந்திருப்பாங்க. அந்த அக்கா வந்து போலீஸ்காரங்க வந்து தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட தான் இருக்கானா அந்த பையன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே உள்ளே வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்ப்பான். உள்ளே வந்து பார்த்தோடனே அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரை டக்குன்னு எடுத்து சுட ஆரம்பிச்சிருவா. டப்புன்னு அந்த ஆளை சுட உடனே இந்த 11 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி பாட்டப்பட்டு ஓட ஆரம்பித்தோடனே அவங்க ஆளெல்லாம் சுற்று போட்டுருவாங்க. யார் 11 வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படியோ ஒன்று கொன்றுவான். அந்த 11 கொன்னோடனே அடுத்த நிமிஷம் எங்கேயோ காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா
அப்புறம் அதில் ஒரு ஹெட் இருப்பால, அந்த ஹெட் வந்து தேடி தேடி பார்ப்பார். அப்போ அந்த தேடி தேடி பார்த்தா லெவன் வந்து எங்கேயோ ஓடி தப்பிச்சு போயிடுவோம். அப்போ தப்பிச்சு போனோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது காட்டுறாங்க. அந்த பசங்களும் அந்த 3 பேர் இருக்காங்க. நம்ம தான் இந்த வெளில நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம ஃப்ரெண்டை நம்ம தாண்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்டிகேட்டட் ஏரியாக்குள்ளே உள்ளே வந்தோடனே அங்கே இங்கேயும் தேடிட்டு இருப்பான். அப்போ அடுத்த ஷாட்டில் காட்டுறாங்க, இவன் யாருன்னா நம்ம இவன் இருக்கான்ல, யார் அந்த அக்கா வந்து இங்கே வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அடுத்த ஷாட்டில் என்ன ஆகுனா, அவங்க அம்மா இருப்பாங்களா, அவங்க அம்மாவும் அண்ணனும் வந்து ஒரு மாதிரி சங்கட்டத்தோட அவங்க பழைய மெமரி ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எங்கே போனால் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோகத்தோடு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எங்கே போனாலும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் வந்து அவன் பையன் பேசுகிற மாதிரி அவங்க அம்மா கேட்கும். அவங்க கேட்டோன்னே நீ எங்கே இருக்க, உன்னை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால் வந்து ஒரு மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிடும். டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க அந்த அண்ணன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இது வெளில தான் இது நம்ம புள்ள தான் அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க அண்ணன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் வந்து காட்டுக்குள்ளே இருப்பானுங்களே, இவங்க 3 பேர் வந்து தேடிட்டு இருப்பாங்க. வேல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது இவங்க வந்து இந்த இருட்டு நேரத்தில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ வந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த பையன் 11 இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க காட்டுக்குள்ளே ஓடி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து அங்கே உட்காந்துருக்கோன்னே பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெர்க்காயிரும். அப்போ ஜெர்க்கான் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.